Hi friends, welcome to Farz cooking. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான பாலக் பக்கோடா. ரொம்ப ஈஸியா செய்யற ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? ஒரு கட்டு பாலக், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் சக்தி பஜ்ஜி மாவு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பவுலில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை போட்டுருவோம். அதோடு எடுத்து வச்சுருக்க பஜ்ஜி மாவையும் போட்டுருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலக், பச்சை மிளகா, வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டுடலாம். இதோட பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாமா? இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதில் 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்குவோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாமா? சின்ன குழிக்கரண்டியால் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ திருப்பி விட்டுடலாமா? திருப்பி விட்டுட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ presented by Mufadal.